இப்ப இந்த பசங்களால எனக்கு கிடைச்சிருக்கிற சந்தோஷம் நிலையானதான்னு எனக்கு தெரியல. ஆனா இவ்ளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு மருந்தாதான் நான் இத பாக்குறேன். உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் நாம பேசிட்டு இருந்தோம். ஒரு பொண்ணு பையன்னு ரொம்ப அழகா சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு. ஆனா அதெல்லாம் நேத்து வரைக்கும் கனவாவே போச்சு. இப்போ அது வேற ஒரு ரூபத்துல நடக்குதுன்னு நினைக்கிறேன். அத நான் கெடுத்துக்க விரும்பல. முதல்ல அம்முன்னு ஒரு பொண்ணு கிடைச்சா, இப்போ அருண் ஒரு பையன் கிடைச்சிருக்கான். ப்ளீஸ் இது இப்படியே விட்டுற. இத பார் மைதிலி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் எனக்கும் பிடிக்கும். பசங்களை நம்ம நல்லபடியா வளர்க்கலாம். ஆனா அதுக்கும் அவங்க பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணுமா? அது அவங்க கிட்ட கேட்கறதுல தப்பு இல்லையே. இப்ப நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கிட்ட கேள்வி கேட்டு அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அதுவும் அம்மா ரொம்ப சென்சிட்டிவ். ப்ளீஸ் இப்ப விட்டுடு. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் அவங்களாவே சொல்லுவாங்க. இத பார், எதையும் யோசிக்காம போய் அவங்கள பாரு. நான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஹலோ ஆன். யாருக்கு ஃபோன் பண்ற? ஏன் அமைதியா இருக்க? உன்கிட்ட தானே கேக்குறேன். ஷிவானி போன் கொடு. ஹலோ ஹலோ குடுங்கல. ஹலோ ஷிவானி. ஷிவானி, நான் அம்மா பேசுறேன்டா, என்கிட்ட பேசுமா. ஷிவானி, நீ எங்க இருக்க? தயவு செஞ்சு வந்துடுமா. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. அம்மா மேல என்ன கோவம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு வாமா. இனிமே நான் உன்னை அடிக்க மாட்டேன். உன் இஷ்டம் எதுவோ அதே மாதிரி நடந்துக்கிறேம்மா. நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ளீஸ்மா வந்துடுமா. நீ இனிமே தனியா வீட்டுல உட்கார்ந்து ஃபீல் பண்ண வேண்டாம். நான் எப்போ உன் கூடவே இருப்பேன். நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காதம்மா. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு பேசு. ப்ளீஸ் ஷிவானி, ஒரே ஒரு தடவை அம்மான்னு கூப்பிடு. எனக்கு உன்னை விட்டா யாரும் இல்லம்மா. நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் உனக்காக தான். இனிமேலும் நான் உனக்காக தான் வாழணும். எனக்காக இந்த அம்மாவை மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மா. நீ இல்லாத போதுதான் எனக்கு நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுது. இனிமே பண்ண மாட்டேம்மா. நான் அப்பா பாட்டி எல்லாரும் உன்னை நல்லா பாத்துப்போமா. உனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்குவோம். ப்ளீஸ் வா. எங்க இருக்க தயவு செஞ்சு சொல்லிடு. என்ன நீ கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு என் மேல என்ன கோவம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசாம இரு. ஆனா என்னை விட்டு மட்டும் போயிடாதம்மா.
நீ நினைக்கிற மாதிரி எனக்கு பணம் எல்லாம் பெருசு இல்லவா. நீதான் எனக்கு வேணும். ப்ளீஸ் சிவானி, என்கிட்ட வந்துடு சிவானி. சிவானி பேசு சிவானி, ப்ளீஸ் பேசு, அம்மா கிட்ட பேசு சிவானி. சிவானி ப்ளீஸ் சிவானி பேசு, அம்மா கிட்ட பேசு சிவானி. சிவானி ப்ளீஸ் சிவானி. அம்மா கிட்ட பேசு சிவானி ப்ளீஸ். சிவானி, சிவானி என்கிட்ட பேசு சிவானி. சிவானி சிவானி ப்ளீஸ் சிவானி பேசு. சிவானி பேசுமா, அம்மா கிட்ட பேசுமா. அம்மா இனிமே உன்னை திட்ட மாட்டேமா. ப்ளீஸ்மா, அம்மா கிட்ட பேசுமா. பிரசாத், பிரசாத் போன்ல சிவானி இருக்கா, ஆனா பேச மாட்டேங்கிறா. நீ பேசு பிரசாத். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போன்ல யாருமே இல்ல. ஹலோ சிவானி, ஹலோ. இருக்கா பிரசாத், பேச மாட்டேங்கிறா. நீ வேணா பேசி பாரு, உன்கிட்ட பேசுவா. ஸ்டாப் இட் வேணோ, ஜஸ்ட் ஸ்டாப் இட். எனக்கு உன்னை நினைச்சாலே பயமா இருக்கு. நீ நடந்துக்கிறதே சரியில்லை. பிரசாத், தயவு செஞ்சு எனக்கு ஒரு சொல்றதை நிறுத்திடு. போன்ல பேசு பிரசாத், நம்ம பொண்ணு கிட்ட பேசு. அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வா. வினோ, சிவானி சீக்கிரமா கிடைச்சிருவா. கொஞ்சம் பொறுமையா இரு. அவ போனே பண்ணல. அவ பேசுறதா நினைச்சு நீ கற்பனை பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நீ அவ ஞாபகத்திலே இருந்தா பிரச்சனை தான். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இல்லனா இல்லனா என்ன பைத்தியம்னு சொல்றியா? அவ போன்ல பேசலான்னு உனக்கு தெரியுமா? இல்ல, அவ வாய்ஸ் நான் கேட்டேன். அவளும் நான் பேசுறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தா. ஆனா ஏன் கிட்ட பேச மாட்டேங்கிறா? ப்ளீஸ் பிரசாத், என் பொண்ணு கிட்ட என்ன கூட்டிட்டு போ பிரசாத். நான் அவளை பார்க்கணும், அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். புரிஞ்சுக்கோ பிரசாத். சிவானி, நான் ஏன் அவங்களுக்கு கால் பண்ணனா? நீ பேசாத. நான் உன்கிட்ட அவ்வளோ சொல்லியும் அவங்களுக்கு கால் பண்ணி நீ என்னை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறல்ல. உனக்கு நான் சந்தோஷமா இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. நான் அவங்க கிட்ட போய் தினம் அழுது கஷ்டப்படணும், அதுதானே நீ விரும்புற? அப்படி இல்ல சிவானி, அங்க நீ இல்லாம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உன்னை தேடிட்டு எங்க பார்த்தாலும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீ எங்க இருக்கன்னு சொன்னா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. நான் அதுக்காக தான் கால் பண்ணேன். மற்றபடி நான் உங்ககிட்ட நீங்க இருக்கன்னு சொல்லணுங்கிறதுக்காகலாம் ஃபோன் பண்ணல. கஷ்டப்படட்டும், நான் அப்படித்தானே கஷ்டப்பட்டேன். அவங்க நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்களா? ஒவ்வொரு தடவையும் என்ன அழ வச்சாங்கல்ல. சிவானி, அவங்க உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எதுவுமே செய்யல. நீ நல்லா இருக்கணும்னு தான் செஞ்சாங்க. நீ காணணும்னு உடனே உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேசவே மாட்ட. அவங்க உனக்கு பிடிச்சது செய்யலையே தவிர கெட்டது பண்ணல. இப்போ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்காக ஒரு தடவை நீ அவங்கள வந்து பாரு, அப்பதான் உனக்கே புரியும். ஏன் பாலா நீ எப்படி இருக்க? உனக்காக நான் உங்க எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நகர்ந்து வந்தாலும் அவங்க கிட்டே என்னை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் அங்க மறுபடியும் போனாலும் எனக்காக நடிப்பாங்களே தவிர மறவும் மாட்டாங்க, ஒன்னையும் ஏத்துக்க மாட்டாங்க.
நீ நம்புற மாதிரியே இல்ல. அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். இன்னும் எத்தனை நாள் நீங்க இருக்க முடியும்? நானே சொன்னனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க தேடி கண்டுபிடிச்சு இங்க வரதான் போறாங்க. யார் வந்தாலும் நான் இங்க இருந்து வர மாட்டேன். அப்படியே தெரிஞ்சாலும் தெரியாத இன்னொரு இடத்துக்கு போவேனே தவிர அங்க போக மாட்டேன். இவ்வளவு பிடிவாத பிடிக்காத சிவானி. தயவு செஞ்சு ஒரு தடவை நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட பேசவே விரும்பல. அப்புறம் நான் நீ சொல்றது கேட்கணும். நீ என்னோட பாலாவே இல்ல. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காத. ஐ ஹேட் யூ. சாரி சிவானி. நான் இனிமே உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். உனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டேன். கோச்சுக்காத, என்னை வெறுத்துறாத. இல்ல பாலா, நீங்க வர்ற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என் கூட இருந்தா நல்லா இருக்குமே யோசிச்சேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ கஷ்டப்படுறேன். நீ என்னை தேடி வராமலே இருந்திருக்கலாம். நான் எப்போ உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சதே இல்ல. நீ நல்லா இருக்கணும் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். ஆனா ஏன் நீ வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறனா, நீ அங்க இருந்தாதான் உனக்கு நல்லது. நீ உங்க அம்மாவை பத்தி யோசிக்கலனாலும் பாட்டிய பத்தி யோசி. எனக்கு ஒரு பிடிக்கல, போ. வினு, வினு, இவங்க நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர் விஸ்வநாத்தோட மிஸ்ஸஸ் கமலா. எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். கமலா, இவங்க தான் என்னோட மிஸ்ஸஸ் வினோதினி. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். வினோ, வினு, உங்களை பத்தி பிரசாத் நிறைய சொல்லிருக்காரு. நீங்க ஆதி கார்மெண்ட்ஸ்ல கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்லல. பிரசாத் இங்க நடக்கிற பிரச்சனைலாம் என்கிட்ட சொன்னாரு. என்னால முடிஞ்ச ஆறுதல உங்களுக்கு சொல்லலான்னு தான் பார்க்கணும்னு சொன்னேன். எனக்கும் 2 பசங்க இருக்காங்க, குட்டி குட்டி பசங்க. அவங்க இல்லாம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. அதனால உங்க வலி எனக்கு முழுசா புரியும். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம மனசை விடக்கூடாது. தைரியமா இருந்து ஷிவானிய மீட்டு நல்லபடியா காப்பாத்தணும். பிரசாத் ஷிவானிய கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் ஷிவானி கிடைச்சிருவா. நீங்க நம்பிக்கையோட இருங்க. எனக்கு இப்ப இருக்கிற நம்பிக்கையே என் பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல நல்லபடியா இருக்காங்கிறது தான். அவ எப்ப என்கிட்ட வருவாங்கிறது தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லா அம்மாக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைதான். நீங்க ஷிவானியவே நினைச்சிட்டு இருந்தா உங்க உடம்பு தான் கெட்டு போயிடும். நாளை பின்ன ஷிவானி கிடைக்கிறப்போ நீங்க நல்லபடியா இருக்கணும் இல்லையா? உங்க கவனத்தை வேற பக்கம் திருப்புங்க. நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் வர பிரச்சனைய சமாளிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு யோகா சென்டர் இருக்கு. அங்க போய் முடிஞ்சா 1 மணி நேரம் நீங்க பயிற்சி பண்ணுங்க.
மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். மேடம், என் பொண்ண காணோம். நான் இப்ப அமைதியை தேடி என்ன பண்ண போறேன்? வினோதினி, வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும். அதுதான் வாழ்க்கையோட நியதி. அதுக்காக உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டா எதுவுமே சரியாகாத. ஸ்ட்ரெஸ் அதிகமாகி மனநல சார்ந்த பிரச்சனை தான் வரும். அப்போ நான் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேன்னு சொன்னாரா? வினோதினி, முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொல்றத அமைதியா கேளுங்க. இப்ப உங்க பிரச்சனை என்ன? உங்க பொண்ண காணோம். அவளைதான் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு ஒரு இடத்துல நல்லபடியா இருக்கா. கோவம் சரியானா அவளா வந்துருவா. இல்ல அதுக்குள்ள நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இதுக்காக நீங்க ஃபீல் பண்ணி உங்க உடம்புக்கு எடுத்துக்கிட்டா மறுபடியும் பிரச்சனை தானே. அதை தவிர்க்க தான் நான் வழி சொல்றேன். நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் வரேன். பிரசாத், இங்க என்ன நடக்குது? ஏன் என்னாச்சு? ஏன் அவங்கள தனியா விட்டு மேல வந்த? யார் அவங்க? அவங்கள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கா இல்ல கவுன்சிலிங் பண்றதுக்கா? நீ ஏன் இப்போ இவ்வளவு கோவப்படுற? நான் தான் பைத்தியக்காரியாச்சே. அது சரி பண்றதுக்காக தானே டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்க. அவங்க டாக்டர் இல்லையே, என் ஃப்ரெண்டு. ஷேர் ஹோல்டருக்கும் டாக்டருக்கும் வித்தியாசம் தெரியாதவ இல்லனா. அப்படியே நீ சொல்றது உண்மையா இருந்தாலும் நான் ஆறுதல் கேட்கவோ என்னோட மனநிலைய மாத்திக்கவோ தயாரா இல்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க. முதல்ல நான் உன்னை பைத்தியக்காரியா பார்க்கல. நீ சிவானிய நினைச்சு உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் உன்கிட்ட சொல்லாம டாக்டர் கூட்டிட்டு வந்தேன். குறிப்பா நீ நடந்துக்கிற விதம் எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் பைத்தியமா மாறிட்டு இருக்கேன்னு தண்டார அடிக்கிறியா? ப்ளீஸ் வினோ, அப்படி பேசாத. எனக்கு நீ ரொம்ப முக்கியம். நான் இப்ப சிவானிய தேடி அலையிறதா இல்ல உன்னை பாக்குறதான்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். வினோ, என் நிலைமைய புரிஞ்சுக்க. அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்காக மட்டும் தான் வந்திருக்காங்க. நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. எனக்கு இப்ப என் பொண்ணை தவிர எதுவும் வேண்டாம். உனக்கு கவுன்சிலிங் தேவைன்னா நீ அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து பேசு. வினோ, உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் எது சொன்னாலும் கேட்க கூடாதுங்கிற மனப்பான்மையிலே நீ இருக்க. இதே மாதிரி தான் முன்னாடியும் இருந்த. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பொண்ணை தொலைச்சிட்டு நிக்கிறோம். ஏன் இப்படி பொய்யான வாழ்க்கைய வாழற பிரசாத்? நீதான் எனக்கு மனநல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டியே. அப்படியே இன்னும் பல விஷயங்களை சொல்லி என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிற? நான் இப்ப தண்டனை அனுபவிக்கிறது பத்தாதா? வினோ, நீயே யோசிச்சு பாரு. நீ பண்றதெல்லாம் சரியான. போன்ல யாருமே இல்லாம தனியா நின்னு சிவானி கிட்ட பேசுறேன்னு சொல்ற. அது என்னன்னு சொல்வாங்க? முதல்ல நான் சொல்றத நீ நம்பவே தயாரா இல்ல. அப்புறம் ஏன் என் மேல அக்கறை காட்டுறவன் நடிக்கிற? நீ எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா என் பொண்ணை என்கிட்ட கொண்டு வந்து விடு. அதை விட்டுட்டு கண்டவங்களையும் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தாத. வினோ, எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். முதல்ல உங்களை வீட்டை விட்டு வெளியே போ சொல்லு.